பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எல்லோருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துகள். நான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிரார்த்திக்கிறேன், ஆரோக்கிய பாக்கியம் கொடுத்து சந்தோஷமா எல்லாரும் வச்சிருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் கடவுள்ல. பொங்கல் விசேஷமா நான் இன்னைக்கு சாம்பார் ரவை கோதுமை வச்சு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் செஞ்சு காட்ட போகிறேன். எங்கள் வீட்டில் அரிசி பொங்கல் பண்ணால் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டா, அதனால் வேஸ்ட் ஆகிடும்ன்ட்டு நான் சாம்பார் ரவை வச்சு பண்ணியிருக்கேன். சாம்பார் ரவை ஒரு கப் எடுத்துட்டு அரை கப் பைத்தம் பருப்பு எடுத்து நல்லா வறுத்துட்டு 2 பாத்திரத்தில் டிவைட் பண்ணிட்டுருக்கேன். ஒன்று சக்கரை பொங்கலுக்கு, ஒன்று வெண்பொங்கலுக்கு. 1:3 ரேஷியோவில் தண்ணி வச்சுட்டு குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கருக்கு மஞ்சள் காம்பு கட்டிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு குக்கரில் தான் டைரெக்டாக வைக்க போகிறேன். எங்கள் மாமியார் காலத்தில் எல்லாம் பொங்கல் பானையில் வச்சுட்டு இருந்தா பொங்கல் பானை ஃபுல்லு வெண்பொங்கல் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். இப்போல்லாம் யாருமே சாப்பிடவும் மாட்டா, செஞ்சால் சும்மா வேஸ்ட் ஆகிடும். நாளைக்கு மறுநாள் கணுக்கு வச்சுக்கணும். அதனால தான் நான் இன்றைக்கி சாம்பார் ரவையில் மினிமமாக கடவுளுக்கு அம்சம் பண்ணி நாங்களும் சாப்பிடப்போம். முதல்ல வெண்பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு அரை துண்டு இஞ்சி போட்டு கோர்ஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அது சைடில் இருக்கட்டும். இன்னொரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துட்டு சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். துளி உண்டு ஒரு அரை கப் அவ்வளோ தண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைத்தூள் போட்டுட்டு சுக்கு பொடி, ஜாய்க்காய் பொடி, ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்துட்டு திக்க பாகு வரணும். அப்போ தான் சக்கரை பொங்கல் நல்லா வரும். அது கொதிக்க விட்டுடலாம். இன்னொரு சைடில் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டு வெந்த பைத்தம் பருப்பு சாம்பார் ரவா ஒரு பாத்திரத்தில் வெந்திருக்குது இல்லையா, அதை சேர்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு போட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துட்டு பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தது. அதை வெண்பொங்கலுக்கு சேர்த்துட்டு அந்த தண்ணியை சக்கரை பொங்கலுக்கு மாத்திரம் தனியாக இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸ் திராட்சை முந்திரி எல்லாம் வறுத்துமே அதில் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சீவினா கொಬ್ಬರಿ துரியை சேர்த்து பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா வாட்டிட்டு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. இப்போது வெண்பொங்கலும் ரெடி, சக்கரை பொங்கலும் ரெடி. பெருமாளுக்கு நான் எடுத்துன்னு போய் நைவேத்தியத்துக்கு வைக்க போகிறேன். வெத்தலை பாக்கு, பழம், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், எள்ளு, வெள்ளைத்துண்டு எல்லாம் வச்சு பிரார்த்திக்கிறேன். எல்லாரையும் கடவுள் நல்லா வைக்கிட்டோம். ஆரோக்கியமாக சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, take care. Bye bye.